வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு சுடிதார் கட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சுடிதார் நம்ம வெட்டும் பொழுது சல்வார்னு சொல்கிறோம், சில பேர் சுடிதார் செட்டுன்னு சொல்லுவோம், நிறைய பேர் சல்வார் அப்படின்னு சொல்லுவாங்க, டாப் வந்து குர்த்தின்னு சொல்லலாம். எது என்றாலுமே டாட் எவ்வளவு கொடுக்கணும், பேக்கில் வந்து டாட் கண்டிப்பாக கொடுக்கணுமா வேண்டாமா, அல்லது அதே மாதிரி எந்தெந்த ஹைட்டில் நம்ம வந்து ரவுண்ட் அப் எடுக்கும் பொழுது அப்பர் செஸ்ட் எடுக்கிறோம், மிடில் செஸ்ட் எடுக்கிறோம், வேஸ்ட் அளவு எடுக்கிறோம், சீட் அளவு எடுக்கிறோம், இதெல்லாம் வந்து இதோட ஹைட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம கட்டிங் பண்ணும்போது சரியான அளவில் சரியாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் அந்த ஹைட் வைஸில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம், அந்த இடத்துல என்ன சுற்றளவுன்றதையும் நான் மார்க் போட்டிருக்கேன். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம மார்க் போட்டு வச்சுருக்கோம். இது என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து அப்பர் செஸ்டோட அளவு ஹைட்டு, இது மிடில் செஸ்டோட ஹைட்டு, இது வேஸ்டோட ஹைட்டு, இது சீட்டோட ஹைட்டு. இது உயரத்தில் இது மேல்படி அளவு உயரத்தில், இது நடுப்படியோட அளவோட உயரத்தில், இது வேஸ்டோட அளவில் உயரத்தில், இது சீட்டோட அளவு உயரத்தில். இப்போ இந்த சீட்டோட அளவு உயரத்தில் நம்ம எடுப்போம். நான் வேஸ்டோட அளவு உயரத்தை ஷோல்டர்லேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ சீட்டோட உயரம் இருக்குதுன்றதை எடுப்போம். இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். 21.5 இன்ச்சு உயரத்தில். அடுத்தது 11 இன்ச்சு நடுப்படியோட அளவு, வேஸ்டோட அளவு, சரியா? 11 இன்ச்சு வேஸ்டோட அளவு, இடுப்போட அளவு, சரியா? அடுத்தது இது மேலே இருக்கிறது இதுதான் வந்து மிடில் செஸ்டோட அளவு, நடுப்பாடியோட அளவு உயரத்தில். இந்த 6 இன்ச்சு வர்ற இடம் வந்து அப்பர் செஸ்டோடைய அளவு. இது நம்ம வந்து 6 இன்ச்சு அப்படின்னு சொல்லி அளவு எடுக்கும்போது வராது. ஆமோட ஹைட்டு வர்ற இடம் தான் அப்பர் செஸ்டோட ஹைட்டு. இது மட்டும் நம்ம எடுக்க மாட்டோம். இதெல்லாம் ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட், ஷோல்டர் டு வேஸ்ட்டு, ஷோல்டர் டு சீட் அளவு உயரம், இந்த லென்த் எடுத்துருவோம். ஓகேவா? அதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நான் சில அது நம்ம அடுத்தது வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களை நான் பகிர்றேன். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இந்த ஹைட்டு மட்டும் நம்ம வந்து முடிவு பண்ணுறது, எடுக்கும்போது எடுக்கிறது இல்லை, நம்ம கட்டிங்கில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும். அது எப்படி வரும் அப்படின்னும் போது நமக்கு இந்த பாடி லூஸோட அப்பர் செஸ்டோடைய பாடி லூஸு ப்ளஸ் ஆமலோடைய இது சேரணும், சரியா? இந்த பாடி லூஸோட அளவும் இந்த ஆமலோட அளவும் சேரும் பொழுது கரெக்டாக வரக்கூடிய ஹைட்டு தான் இது. இப்போ சில பேர் கூட இந்த ஹைட்டை தூக்கி இங்கே வைப்பாங்க, அப்புறம் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு அரைஞ்சு கூடவோ அரைஞ்சு காலேஜ் மேலே ஏற்றி இறக்கி காலேஜ் அரைஞ்சு ஏற்றி இறக்கி மார்க் போட்டு அந்த ஆமல் வருதான்னு செக் பண்ணுவோம். நம்மளும் ஆரம்ப வருது அப்படிலாம் பண்ணணும். இப்போ நம்ம அப்படிலாம் இல்லை, கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு பாடி லூஸு மார்க் பண்ணுவோம். அந்த பாடி லூஸை வந்து அப்படியே நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்கு இல்லையா, இதோடைய ஷோல்டர்லேருந்து வரக்கூடிய அளவும் இந்த பாடி லூஸ் அப்பர் செஸ்டோடைய ப்ளஸ் எல்லாம் சேர்த்து ப்ளஸ் மைனஸ்லாம் பண்ணுவோம். இப்போ இதுக்கு வந்து ப்ளஸ் தான் பண்ணுவோம். எவ்வளோ ப்ளஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக நமக்கு வந்து டிவைட் பண்ணதுக்கப்புறம் அதை 4 டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு இந்த ஷோல்டருக்கும் இதுக்குள்ள இடைவெளி இருக்கு இல்லையா, இதை 3ஆக பிரித்து 3 பங்காக பிரிக்கணும், டிவைட் பண்ணணும். 3ஆக டிவைட் பண்ணி அதில் ஒரு பங்கு தான் அந்த 3 இந்த இதை கொண்டு வந்து அப்படியே இங்கே வச்சுருவோம். மைனஸ் இதை கொண்டு வந்து மேலே மைனஸ் பண்ணிவிட்டு இந்த வித்தை மைனஸ் பண்ணிட்டு அதில் 3 பங்கு, ஓகேவா? 3ல் ஒரு பங்கை நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ எப்படின்னா 18 இன்ச்சு உங்களுக்கு ஆம்கோல் அளவு, 9 ஒரு சின்ன டாட் கொடுத்துட்டு 9ல் ஒரு புள்ளி அடையாளம் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வித்தை 3ஆக பிரிச்சுருக்கோம் இல்லையா, இந்த வித்தை மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ இருங்க 4.5, இந்த 4.5 இங்கே மைனஸ் பண்ணிட்டோம். 9 9 18 இன்ச்சு ஆம்கோல் அடையாளம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பங்கு அதை கூட ஆட் பண்ணணும். இந்த இதில் ஒரு பங்கு நம்ம ஆட் பண்ணோம்னா ஒரு பங்கு எவ்வளோ, 4.5ல் ஒரு பங்கு எவ்வளவு, 1.5 1.5 3, அதாவது 3ல் ஒரு பங்கு, ஓகேவா? அதை 3ஆக டிவைட் பண்ணி அதில் ஒரு பங்கை இதில் ஆட் பண்ணி டிவைடரில் 1 ஆட் பண்ணிட்டோம்னா இதோட ஹைட்டு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், இந்த ஹைட்டு பக்காவாக கரெக்டாக வந்துடும். இது அந்த 6 இன்ச்சுன்றது நானும் 6 இன்ச்சு வைக்கல, அதுவே வரும். இதெல்லாம் நம்ம அளவு எடுத்த ஹைட்டு, ஓகேவா? 11 இன்ச்சுன்றதும் இந்த 15ன்றதும் இந்த 21 நம்ம எடுத்த ஹைட்டு. இது எப்படி எடுக்கிறோம்னா அந்த சீட்டோட ரவுண்ட் அப் எடுக்கிற இடத்துல இதோட ஹைட் எடுக்கிறோம், வேஸ்டோட ரவுண்டு எடுக்கிற இடத்துல இந்த 15 எடுக்கிறோம், இந்த நடுப்பாடி மிடில் செஸ்டோட நிப்பிள் பாயிண்ட் ரவுண்டு வருது இல்லையா, அந்த ஹைட்டில் அந்த இடத்துல சுற்றளவு எடுக்கிறோம் பாருங்க, அந்த அப்பர் மிடில் செஸ்டோட ரவுண்டு அந்த இடத்துல நம்ம இந்த ஹைட் எடுக்கிறோம், ஓகேவா? இப்படி தான் இந்த ஹைட் எடுத்து இதை நம்ம அப்படியே ரெடியாக வச்சுக்கிறோம். இது மட்டும் இந்த 6 இன்ச்சுன்றது சில பேருக்கு இறங்கலாம் கூடும். அதே மாதிரி இவங்களுக்கு ஹை நெக் வைக்கும் பொழுது மாறும், ஓகேவா? இறங்கும். ஹை நெக்காக வைக்கும் பொழுது இந்த ஷோல்டர் அளவு இறங்கும், லோ நெக் வைக்கும் பொழுது மேலே ஏறும். இப்போ உங்களுக்கு நான் இந்த ஹை நெக் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வெளியே வரும், ஷோல்டர் அளவு மைனஸ் பண்ணது ப்ளஸ்ஸாக இவ்வளோ தூரம் வெளியே வரும். வெளியே வரும்பொழுது அப்போ ஷோல்டர் அளவு வெளியே வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம், இங்கே வந்து மார்க் பண்ணுவோம். இந்த பாடியோட அளவு எவ்வளோ கொஞ்சம் அதுக்கு ப்ளஸ் மைனஸ் கொஞ்சம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து இப்படி வைக்கும் பொழுது நம்ம ஆம்கோல் அளவு அதே 18 தான் வரணும். இந்த ஹை நெக் வரும்போது ஆம்கோல் அளவு மாற போகிறதில்ல, மாறக்கூடாது, அதே அளவு தான் வைக்கணும். லோ நெக் வந்தாலும் அந்த 18 வைக்கணும் வரணும், ஹை நெக் வந்தாலும் அந்த 18 வரணும். அப்போ அந்த 18 வரணும்னா இறங்கிடும்.
அப்போ வந்து என்னன்னா 6, 7, 7 அப்படிலாம் வர ஆரம்பிச்சிடும். 7 கூட வந்துடும். 7, 7.25 அப்படிலாம் கூட வரும். ஓகேவா? எவ்வளோ ஹை நெக் வருதோ காலர் நெக் வருதோ அப்பெல்லாம் ஷோல்டர் அளவு இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த ஷோல்டர் அளவு பெருசாகும் பொழுது ஆமோட ஹைட்டு அதிகமாயிரும். அப்போ நம்ம எப்பவுமே ஆமோட ஹைட்டுன்னு வைக்கக்கூடாது. நமக்கு பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நான் இப்போ சொல்லித்தர மெத்தடில் நீங்கள் பண்ணுங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? ஆமோட ஹைட்டு இந்த ஷோல்டரோட வித்து இப்படி வச்சுலாம் கணக்கு வைக்காம, ஆமுக்குன்னு ஒரு ஹைட் வச்சு அப்பெல்லாம் கணக்கு வைக்காம, இப்போ நான் சொல்ற இந்த இந்த வழிமுறையில் பண்ணுங்க. இந்த ஷோல்டரோட மைனஸ் எல்லாம் பண்ணது போக எவ்வளவோ இதில் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு, இது பாருங்க 11. ஓகே, 5.5, அதில் பாதி 5.5. அந்த 5.5 தான் நம்ம வந்து நேராக போட்டிருக்கோம். இதில் அக்ராஸ் ஷோல்டர் முன்ன பின்ன இருந்ததுன்னா அதை நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். இதில் அதெல்லாம் எதுவும் இல்லை, சமமாக இருந்தது. அதனால நான் நேராக மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ நம்ம சமமாக மார்க் பண்ணதுக்கப்புறம் பாடி வியூஸை நம்ம பண்ணுறோம். பாடி வியூஸ் எடுத்த அளவு எவ்வளவு, நம்ம எவ்வளோ ப்ளஸ் வைக்கணும் மைனஸ் வைக்கணும், அவங்க எப்படி விருப்பப்பட்டு கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாடி வியூஸ் அளவு நம்ம வைக்கிறோம். பாடி வியூஸை வச்சு அதில் எவ்வளோ வருதோ அதை 4 டிவைட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸை அப்படியே இந்த ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்றது அளந்து பார்த்துட்டு இந்த இடைவெளியை கொண்டு வந்து அப்படியே இந்த ஷோல்டரோடைய ரெடியில் வைக்கிறோம். வச்ச உடனே ஆமலோட அளவு எவ்வளவு 18, அதில் பாதி என்ன 9. 9 வந்த உடனே ப்ளஸ் இந்த இடைவெளியை நம்ம 3ஆ டிவைட் பண்ணி இங்கே மேலே இருக்கு பார்த்தீங்களா 4.5 இன்ச்சு, அப்போ அதை 3ஆ டிவைட் பண்ணால் 1.5 வருது. அதில் ஒரு பங்கு ஆட் பண்ணுறோம். இந்த வழிமுறையில் அது எந்த ஷோல்டர் வந்தாலும் சரி, எந்த பாடி வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அளவாக இருந்தாலும் இந்த வழிமுறையில் பண்ணினீங்கன்னா இந்த ஹைட் அப்பர் செஸ்டோட ஹைட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மிடில் செஸ்டோட ஹைட்டும் வேஸ்டோட ஹைட்டும் சீட்டோட ஹைட்டும் நம்ம எடுத்தது அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஆனால் இது மட்டும் இந்த ஹைட் வந்து அப்பர் செஸ்டோட ஹைட். இது நீங்கள் நிறைய பேர் ஆமோட ஹைட்டுன்னு மட்டும் நினைக்கிறீங்க. இந்த ஆமோட ஹைட்டும் அப்பர் செஸ்டோட ஹைட்டும் ஒன்று. அப்போ அது இணையக்கூடிய இடம். ஓகேவா? அப்போ அதை எப்படி வந்து நமக்கு வந்து அது முடிவாகுது அப்படின்றது நம்ம இந்த கட்டிங் மெத்தடில் பண்ணிங்கன்னா அது பர்ஃபெக்டாக வரும். எப்படி இறங்கும் பொழுது ஏறும் பொழுதும் அது சரியாகுது அப்படின்னா இந்த சோடு திறக்கும் பொழுது இங்கே டவுன் ஆகும். இந்த சோடு திறக்க தன்மை இல்லைன்னா இங்கே டவுன் ஆகாது. ஓகேவா? இப்போ இது வந்து மேலே ஏறி இருக்குன்னா இது நம்ம சோல்டர் மைனஸ் பண்ணியிருக்கோம், நெக்கு லோவாக இருக்குது. அப்போ கட்டிங் ஆகி அவங்க தச்சு அவங்களுக்கு போடும் பொழுது நெக்கு லோவாக இருக்கனால சோல்டர் திறக்கும். அதனால தான் நம்ம மைனஸ் பண்ணோம். சோடு திறக்கும் பொழுது என்ன ஆகும், இந்த சோடு திறக்கிறது இங்கே டவுன் ஆகும். அப்போ அந்த டவுன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அவங்க போடும் பொழுது. அதே இது நம்ம சோல்டர் வந்து இப்போ க்ளோஸ் நெக்காக இருக்குது, ஹை நெக்காக இருக்குன்னா சோல்டர் திறக்காது. அப்போ திறக்கும் போது இந்த 6 இன்ச்சு வச்சோம்னா இங்கே ஹைட் வராது, அவங்களுக்கு அந்த இறக்கமே வராது. அப்போ இங்கே திறக்காது, அப்போ ஹைட் பத்தாது. அப்போ ஹைட் ஆட்டோமேட்டிக்காக இறக்க வேண்டிய தேவை வரும். அப்போ நமக்கு எவ்வளோ வைக்கணும் என்னன்னு நம்ம அந்த நேரத்தில் தடுமாறிட்டு இருப்போம். அப்போ நான் சொன்ன வழிமுறையில் இந்த மாதிரி பண்ணுங்க. நீங்கள் எந்த நெக்கு அவங்க எவ்வளோ நெக்கு கேட்டிருந்தாலும் சரி, ஹை நெக் கேட்டாலும் சரி, சோல்டர் எவ்வளோ வளர்ந்துருந்தாலும் சரி, அந்த பாடி எவ்வளவு லூஸ் கேட்டிருந்தாலும் சரி, எவ்வளோ அவங்களுக்கு அளவு வந்திருக்கோ அவங்களுடைய உடம்பு அளவுக்கு, அவங்களுடைய அப்பர் செஸ்ட் அளவுக்கு, அவங்களுடைய ஆமுல் அளவுக்கு சரியாக வரும். ஏன்னா ஆமுல் அளவும் கூடாது, அப்பர் செஸ்ட் அளவும் நமக்கு முன்ன பின்ன வராது, எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த வழிமுறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், இதுதான் முக்கியமானது. இது நம்ம சொல்லிடுறோம். அடுத்தடுத்து அப்படியே பார்ப்போம். இப்போ இங்கே வந்து நமக்கு இதுதான் அப்பர் செஸ்டோட, அதுக்கடுத்து மிடில் செஸ்டோட அளவு. இது அப்பர் செஸ்ட், இது மிடில் செஸ்ட், நடுப்பாடியோட அளவு. அப்போ நடுப்பாடி அளவு வந்து இந்த சுடிதாருக்கு எப்படி இருக்கணும், இது வேஸ்ட் அளவு. இது நம்ம ப்ளஸ் மைனஸ் பண்ணிட்டோம், இது ப்ளஸ் மைனஸ் பண்ணிட்டோம், ப்ளஸ் மைனஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வேஸ்ட் அளவு நம்ம ப்ளஸ் எவ்வளோ ஆட் பண்ணி ஒரு மார்க் போட்டு வச்சிருக்கோம். இப்போ இந்த அப்பர் செஸ்ட்டையும் இந்த வேஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணுவோம். அது அசல் நம்ம மார்க் போடக்கூடாது, நம்ம வச்சு ஸ்கேல் வச்சு செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கும் பொழுது இது ரெண்டும் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்தோட சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணணும். இங்கே ஓகேவா, இங்கே எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது. ஓகேவா, 9.5 ஒரு பாயிண்ட். இப்போ இது இதோட அளவு எவ்வளோ இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா 38 இன்ச்சு இந்த இடத்துல வந்திருக்கு எடுக்கும் பொழுது வந்த அளவு. அப்போ 38 இன்ச்சு வருதுன்னா 1 இன்ச்சாவது கண்டிப்பாக கூட இருக்கணும். அப்போ தான் அவங்க அந்த ஃபிட்டிங் நல்லா இருக்கும். 1லேருந்து 1.25 இருக்கலாம், 1 இன்ச்சு இருக்கலாம். அந்த மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க, விருப்பப்பட்டாங்கன்னா ஒரு 1.5 கூட இருக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னா 1.5 கூட வரலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 38 போது 38 4 டிவைட் பண்ணால் 1.5 இன்ச்சு, சரி 9.5, சரியா, 38 4 டிவைட் பண்ணும்பொழுது 9.5 கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் நமக்கு ஒரு பாயிண்ட்னா என்ன ஆகுனா நமக்கு 1/2 இன்ச்சு தான் அதில் லூஸ் வந்திருக்கு. ஓகேவா, மொத்தமாக 1/2 இன்ச்சு தான் லூஸ் வந்திருக்கு. அது 1/2 இன்ச்சுன்றது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிட்டாக கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக வேணுமே அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா 4 ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் 1/2 இன்ச்சு வரும் நமக்கு. அப்போ என்ன செய்யலாம்னா இப்போதான் நம்ம அவங்களுக்கு 1.25 இன்ச்சு வரணுமா, இந்த இடத்துல வந்து 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு வந்தால் தான் அந்த ஒரு அளவுக்கு அந்த ஃபிட்டிங். ஏன்னா எடுக்கும்போது நம்ம கரெக்டான அளவு தான் எடுப்போம், லூஸ் விட்டுலாம் எடுக்க மாட்டோம். நம்ம எடுக்கிற மெத்தேடு கரெக்டான அளவு. அப்போ இங்கெல்லாம் நம்ம வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு லூஸ் கொடுத்துட்டோம், ப்ளஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து ப்ளஸ் பண்ணணும்னா எவ்வளோ வரணும், அப்போ இங்கே ப்ளஸ் பண்ணும்போது இங்கே லூஸ் ஆயிருமே. ஏன்னா இங்கே ப்ளஸ் ஆல்ரெடி பண்ணிட்டோம், எவ்வளோ தேவையோ எடுத்த அளவுல வந்து ப்ளஸ் வச்சாச்சு. இடத்துல வந்து 2.5 3 3 அவங்க கஸ்டமர் விருப்பத்தை இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏர் ஆகுச்சுன்னா நமக்கு லூஸ் வந்துடும் இங்கே. அப்போ ஃபிட்டிங் இருக்காது. இப்போ ஆனால் நம்ம பண்ண போகிறோம், எப்படி பண்ணுறோம்னு பாருங்க. அப்படியே இந்த இதில் நழுவாம இங்கே பிடிச்சிட்டு இந்த கீழ் பாகத்தை மட்டும் நம்ம வளர்க்குறோம். ஓகேவா, ஒரு 1/4 இன்ச்சுலேருந்து 1/2 இன்ச்சு வரைக்கும் வளர்க்கலாம். எவ்வளோ வளர்க்குறோமோ தேவையான அளவுக்கு.
இப்போ நான் 4 இன்ச்சு ஒரு 3 பாயிண்ட் வளர்த்துருக்கேன். இப்போ நம்ம இங்கே அளந்து பார்ப்போம். இப்போ அளந்து பார்க்கும்போது பாருங்க, கரெக்டாக 9.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகேவா, 9.5, அதுக்கப்புறம் 3 பாயிண்ட் கூடி இருக்கு. 3 பாயிண்ட் கூடி இருக்குன்னா 9.25 அப்படின்னும் போது என்ன ஆகும், 39 மாறும். ஓகேவா, 38 இருந்தது 39 மாறுது, 39 வருது இப்போ. ஓகேவா, 1.5 இன்ச்சு இதெல்லாம் கூட வந்திருக்கு. ஆனால் அவங்க ரொம்ப ஃபிட் இருக்கக்கூடாது, கரெக்டான ஃபிட்டாக, ஆனால் ரொம்ப லொடலொன்னு இருக்கக்கூடாது, ஆனால் டைட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்கோம். சரி, இப்போ இங்கே வந்து லூஸ் ஆயிடும். இந்த வேஸ்ட் அளவு எக்ஸ்ட்ரா போயிருக்கு இல்லையா, இப்போ லூஸ் ஆகிடும். நான் இதை கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணுவோம். இங்கேருந்து இதை நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா, ஏன்னா நமக்கு அப்பர் செஸ்ட் அளவு ஓகே ஆயிடுச்சு, மிடில் செஸ்ட் அளவு ஓகே ஆயிடுச்சு. வேஸ்ட் அளவு மட்டும்தான் இப்போ கூடி இருக்கு. ரைட், இப்போ எவ்வளோ கூடி இருக்கோ இதை நம்ம இப்போ இதுல இருந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணுவோம். சீட் அளவு இதை நம்ம சீட்டெல்லாம் நம்ம கரெக்ட் ரெடி பண்ணிட்டோம். எல்லாம் ப்ளஸ் மைனஸ் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுட்டோம். அப்படியே கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணிடுறோம். இதுலேருந்து கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா, இதையும் இணைச்சிட்டோம், இங்கேருந்து இங்கே இணைச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கா, இதில் பாருங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதில் நமக்கு 3 பாயிண்ட் கிட்ட இருக்கு. ஓகேவா, 3 பாயிண்ட். அப்போ 3 3 6 பாயிண்ட், 6 6 12 பாயிண்ட் இப்போ இதில் கூட இருக்கும். 12 பாயிண்ட்ன்றது எப்படின்னா 8 9 10 11 12 பாயிண்ட்ன்றது 1.5 இன்ச்சு. 1.5 இன்ச்சு இங்கே லூஸ் வந்துடும். இந்த 1.5 இன்ச்சை தான் நம்ம டாட்டா கொடுக்கணும். சரியா, இப்போ எங்கிட்ட நம்ம கிளாஸ்ல படிக்கிற சகோதரியும் கூட இந்த மாதிரி என்னன்னா, இப்படி 1.5 இன்ச்சு நம்ம பேக் மட்டும் தான் டாட்டா கொடுக்குறோம், அப்போ 3/4 இன்ச்சு கொடுத்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட்ல கொடுக்கணுமா, ஃப்ரண்ட்ல கொடுக்க இதில் அட்ஜஸ்ட் ஆயிருமா, பத்துமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம அதுதான் நம்ம வந்து பேக்கில் மட்டும் தான் டாட் கொடுப்போம். ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வருவோம். ஃப்ரண்ட்டுக்கு கூட நம்ம டாட் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டோம், பேக்லேயே அதை கொண்டு வரணும். ஓகேவா, இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதோ. இப்போ பேக்கில் நம்ம டாட் பிடிக்கும்போது இந்த 1.5 இன்ச்சை பிடிக்கணும். இப்போ இந்த டாட்டோட ஹைட்டு இதுக்கு கீழே தான் பிடிக்கணும். இந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கு கீழே தான் அந்த டாட்டோட ஹைட் வரணும். ஓகேவா, இதுக்கு மேலே வரக்கூடாது. இந்த ஷோல்டர்ல இருந்து 11 இன்ச்சு இவங்களுக்கு நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு. நம்ம டாட் வைக்கிறோம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொதுவா இங்கேருந்து ஒரு 4.5 மேலே ஒரு 4.5 கீழே ஒரு 4.5 அப்படி வைக்கக்கூடாது. 4.5 வச்சோன்னா இப்போ 1/2 இன்ச்சு மேலே ஏறுது. அதை விட நிப்பிள் பாயிண்ட்டுக்கு கீழே தான் கரெக்டாக அளவு வேணும். அப்போ தான் இந்த அளவு டிஸ்டர்ப் ஆகாது, இது கரெக்டாக இருக்கு வந்துடும். ஃபிட்டிங்கும் அப்போ தான் நல்லா இருக்கும். சரியா, இப்போ 4 இன்ச்சு தான் இருக்கு மேலே இருக்குது. அப்போ 4 8 இன்ச்சு வச்சா போதும் உங்களுக்கு. ஓகேவா, ஏன்னா டாட்டோட கனம் கம்மியாக தான் வரப்போகுது, 8 இன்ச்சு. இப்போ இந்த 8 இன்ச்சு கிட்ட நம்ம ஒரு சின்னதாக ஒரு அடையாளம் கொடுத்துட்டோம். இப்படி ஒரு அடையாளம் கொடுத்துட்டோம். இப்போ இங்கே எவ்வளோ இருந்ததோ அதை நம்ம இப்போ டாட்டோடைய இந்த அகலம் வைக்கிற போகிறோம், வச்சு இதை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். பேக்கில் மட்டும்தான் நம்ம பிடிக்க போகிறோம் டாட்டு. அதை எப்படி சொல்கிறேன், இப்போ நமக்கு வந்து எவ்வளோ நமக்கு வந்து டாட்டோட அகலம் வைக்கணும், இந்த நிப்பிள் பாயிண்டோட அகலம் வைக்கிற மாதிரி இந்த டாட்டோட அகலம் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 38 இன்ச்சு நம்ம எடுத்துருக்க அளவு, நடுப்பாடியோட அளவு 3.25 வருது. அப்போ நம்ம கொஞ்சம் ப்ளஸ்ஸும் வச்சிருக்கோம். அப்போ 4 இன்ச்சு நம்ம இங்கே வைக்கலாம். ஓகேவா, 40னா நம்ம 4 வைக்கணும். 4 இன்ச்சு 10ல் ஒரு பாகம் கணக்கு, 4 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுறோம். அதே 4 இன்ச்சை இங்கேயும் நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகேவா, இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இதையும் ஃபுல்லாக இணைச்சிடுறோம், இது ரெண்டையும் இணைக்கிறோம். இப்போ இந்த இடத்துல தான் இந்த அளவை இந்த பக்கமும் இது 3 பாயிண்ட், இந்த பக்கம் 3 பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ இங்கே 3 பாயிண்ட், இங்கே 3 பாயிண்ட், இதுலேயே கீழே நம்ம பிடிப்போம். இந்த மடிப்பில் இருக்கு இல்லையா, அப்போ அங்கே 3 பாயிண்ட், அங்கே 3 பாயிண்ட் இதுலேயே வந்துடும், பேக்லேயே வந்துடும். ஓகேவா, அப்போ இந்த ஒரு சைடு மட்டும் 3 பாயிண்ட் வைக்கணும். இது பாருங்க, இங்கே ஒரு சைடு 3 பாயிண்ட், இந்த சைடு வரும் 3 பாயிண்ட். அப்போ என்ன ஆகுது, 3/4 இன்ச்சு. ஓகேவா, இந்த பக்கம் 3 பாயிண்ட், இந்த பக்கம் 3 பாயிண்ட், அதே மாதிரி கீழே வரும் 3 பாயிண்ட். அப்போ 1.5 இன்ச்சு, 1/4 இன்ச்சு நமக்கு மைனஸ் ஆகிடும். அது இங்கே வேஸ்ட் அளவு, இந்த அப்பர் செஸ்டோட அளவு டிஸ்டர்ப் ஆகாது, வேஸ்ட் அளவு எந்த டிஸ்டர்ப் ஆகாது, டைட் ஆகாது, லூஸ் ஆகாது, கரெக்டாக இருக்கும். டாட்டு வந்துடும். இந்த டாட்டு தேவையான்னு பார்த்து தான் நம்ம பிடிக்கணும். தேவைப்படுறவங்களுக்கு அதுவே காட்டும். இப்படி தான் நம்ம அதுதான் காட்டுன்றது, அந்த அளவு தேவையான காட்டுதுன்னா இப்படி தான். ஓகேவா, இதை செக் பண்ணிட்டோன்னா அவங்க எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக வந்துடும். அழகாக வந்து நீங்கள் தைச்சு கொடுக்கலாம், சூப்பராக வரும். இன்னும் நமக்கு அளவு வந்து ரொம்ப வித்தியாசமான அளவாக வரும் பொழுது அதுக்கு என்ன கட்டி கொடுக்கணும், அப்புறம் பிரின்சஸ் கட்டு வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கணும், இப்படி எப்படி ஃபிட்டிங் கேட்குறவங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்கணும், அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்ததில் பார்க்கலாம். இப்போ இதுதான் நமக்கு கரெக்டாக வரக்கூடிய மெத்தடு. ஓகேவா, இப்போ நம்ம இதை வந்து அப்படியே இதுலேருந்து நம்ம இணைச்சிடுவோம். டவர் வந்து நம்ம இங்கேருந்து 1 இன்ச்சு கூட வச்சு கீழே வந்து டவர் கொடுப்போம். அது நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய டவரோடைய அளவு இது. ஓகேவா, அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வேணும் அப்படின்னாங்கன்னா இங்கே வர்ற அளவையே அப்படியே டவர்லையும் கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துடலாம். ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு அது கீழே வரைக்கும் வேணும் அப்படின்னாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து நம்மளோட ஸ்டைல் எப்போ பண்ணுற மாதிரினா நம்ம வந்து 1 இன்ச்சு அதிகப்படுத்தி கீழே வைக்கணும். 1 இன்ச்சுனா மொத்தம் 4 இன்ச்சு. இந்த இதுக்கு தையலோட சேர்த்து 1 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த 1 இன்ச்சு அங்கே ஆட் பண்ணி இன்னொரு 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். ஓகேவா, இந்த 1 இன்ச்சு அப்படி பட்டிக்கு, இது பட்டிக்கு 1 இன்ச்சு தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த சீட்டோட லூஸ் வந்து மாறிடும், நம்ம நினச்ச அளவுக்கு வராது. ஓகேவா, அடுத்தது இங்கே வந்து 1.25 இன்ச்சு தையல் கொடுத்துருங்க. இங்கே 1 இன்ச்சு, இங்கே 1.25 இன்ச்சு, இங்கே 1.25 ஒரு பாயிண்ட்டு,
இங்கே 1.5 இன்ச்சு, இங்கே அப்பர் செஸ்ட்டில் 1.5 இன்ச்சு. ஓகேவா? இப்போ இந்த இதை வந்து தையலுக்கான அளவு இப்படி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்படி கொடுத்து தான் நீங்கள் இணைச்சிக்கணும். போதுமான அளவு இதுதான் போதுமான அளவு, சரியாக இருக்கக்கூடிய அளவு. அளவுக்கு அதிகமாக நீங்கள் கொடுத்தாலும் சரியாக, அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டாலும் நல்லா இருக்காது, அதோட ஃபிட்டிங் மாறிடும். அளவுக்கு கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது, தேவையான பிரிக்கிறதுக்கு வேணும். இப்போ நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணும்போது இங்கே 1.5 1.25 இங்கே 1.5 1.25 இங்கே வந்து 1.25 ஒரு பாயிண்ட் இங்கே வந்திருக்கும், இங்கே 1.25 வரும், இங்கே 1 இன்ச்சு வரும். இந்த 1 இன்ச்சு நம்ம கரெக்டாக 1/2 இன்ச்சு பட்டி போல்ட் பண்ணி இன்னொரு 1/2 இன்ச்சு மடித்து பட்டி அடிக்கிறது கரெக்டாக வரும். ஓகேவா? அவ்வளோதான். இந்த டவரில் வந்து நம்ம லைட்டாக அந்த ஷேப் எடுக்கணும். எதுக்குன்னா நம்ம 1 இன்ச்சு வெளியே வளர்த்தோம் இல்லையா, அதனால இந்த ஷேப் எடுத்தோம்னா லைட்டான ஒரு ஷேப் சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து கட் பண்ணிக்க வேண்டியதான். இதை வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா இறங்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நேரம் போடும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட்டாக மாறிடும். ஓகேவா? அவ்வளோதான். இப்படியே வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். இது தையல் நம்ம இப்போ அளந்ததெல்லாம் ரெடி. இப்போ நான் இதை வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நமக்கு கரெக்டாக 9 இன்ச்சு 18 இன்ச்சு ஆம் கொள்ளும் போது நமக்கு அந்த 9 இன்ச்சு வந்துடும். நான் அப்படி அந்த கணக்கில் தான் நான் போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு நூலை கூட மாறாது. ஒரு நூல் மாறுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றி இருக்கலாம், அவ்வளோ கரெக்டாக வந்துடும். சூப்பராக நம்ம இந்த இதில் மெத்தடில் பண்ணீங்கன்னா அழகவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக வந்துடும். ஓகேவா? அப்போ நம்ம இப்போ ரெடியில் அளக்குறோம். ரெடியில் அளக்கும்போது தான் ரொம்ப புரிதலாக இருக்கும். அடுத்தது நம்ம இங்கே கட்டிங் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், இங்கே கரெக்டாக அந்த ஒரு தையலுக்கு நீங்கள் வெட்டும்பொழுது உங்களுக்கு வளைவெல்லாம் வெட்டும்போது கொஞ்சம் மிஸ் ஆயிரும் அப்படின்னா முன்ன பின்ன வந்துடும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன அடையாளம் போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி அடையாளம் போட்டு அதில் அப்படியே வெட்டிக்கோங்க. எல்லாமே ரெடி, வெட்டக்கூடிய அளவு, தையலுக்கான அளவு ரெடி, வெட்டக்கூடிய அளவு இப்படி தான் பண்ணணும். இந்த 1.5 சேர்த்து நம்ம மைண்டில் அளந்துக்கிறது 12 திரும்ப 1 அப்படின்னு போட்டு மொத்தமாக போட்டுக்கிறது போது உங்களுக்கு சரியான ஒரு ஒழுங்குமுறை கிடைக்காது, ஒரு சரியான வழிமுறை இருக்காது. நீங்கள் அடுத்து மேம்படவே முடியாது. நம்ம என்ன செய்கிறோம், எவ்வளோ தையலுக்கு வச்சோம், எவ்வளோ பிடிக்கணும், எவ்வளோ அதெல்லாம் தெரியாது. இப்போ இந்த அளவு வந்து என்கிட்ட சப்போஸ் நீங்கள் நாச்சு வச்சு இதில் குத்து போட்டு கொடுத்துருவேன். அவங்களுக்கு நான் நினைச்ச அளவு அப்படியே வரும். நம்ம கட்டிங் மாஸ்டர் என்ன நினைக்கிறோமோ அந்த அளவு டெய்லர்கிட்ட வரணும். அதுதான் அந்த அளவு எடுத்தவங்களுக்கு நம்ம எடுத்து கால்குலேஷன் போட்டு கட்டிங் பண்ணி தச்சு அவங்களுக்கு போடும்போது அந்த ரிசல்ட் வரணும். நம்ம எதிர்பார்த்தா ஃபிட்டிங் வரணும். நம்ம வந்து சும்மா அப்படி வெட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே நீங்கள் டெய்லருங்க பிடிச்சிங்கன்னா அவங்க 1.5 இன்ச்சு ஆரம்பிப்பாங்க, இல்லை 1.25 ஆரம்பிப்பாங்க. இங்கே ஆரம்பிக்கும் போது அளவு, இங்கே வரும்போது அளவு இப்படி வந்துடும். அப்போ அவங்க சப்போஸ் எவ்வளோ நான் பிடிக்கணும்னு கேட்குறாங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம். சப்போஸ் இந்த நாச்சே வெட்டி கொடுக்கலன்னா கூட, அடையாளம் கொடுக்கலன்னா கூட 1.5 இன்ச்சில் ஆரம்பி 1.25 அப்படி வந்து அப்படி கொண்டு வந்து 1.25 வந்து அப்படியே 1 இன்ச்சில் முடிச்சு அப்படியே முடிச்சா சரியாக வரும், அந்த அளவு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரியா ஸ்லீவில் வெட்டும் பொழுதும் 1.5 இன்ச்சு அப்படியே முனங்க கிட்ட 1.5 இன்ச்சு நம்ம பிடிக்கிறனாலே அந்த முனங்கு அளவு வரும், கரெக்டாக இருக்கும். முனங்க அளவு எழுதி கொடுப்போம், எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். சப்போஸ் அந்த இடத்துல எழுதாமல் விட்டால் கூட அந்த 1.5 இன்ச்சை ஃபாலோ பண்ணால் சரியாக வரும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். எங்கே எவ்வளோ கொடுக்கணுமோ அங்கே இருக்கும். சரியா? எல்லாத்துக்கும் நம்ம வந்து அதிகமான கிளாத்து கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த ஃபிட்டிங் வந்து மாறிடும். நம்ம ஒரு அளவு பிடிப்போம் அப்படியே வந்து இப்போ இதெல்லாமே நம்ம கரெக்டான ஒரு கணக்கு போட்டு செஞ்சுருக்கோம் இல்லையா? இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும். நெக்கு நம்ம எல்லாமே ரெடி அளவு கட்டிங் அளவு தான் அப்படி வெட்டுவோம். ஓகேவா? இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இது வந்து அவ்வளோதான், அப்படியே வெட்டிட வேண்டியதான். வெட்டிட்டு கவர் தட்டு எப்படி எடுக்கணும், கவர் தட்டு இப்போ அக்ராஸ் ரோடுனா என்ன, இதெல்லாம் கூட நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க. அதெல்லாம் எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றுனா நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் அடுத்தடுத்து இதில் பகிர்வோம். ஓகேவா? ஓகே.